கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அறிமுகம்: சபையும் அதன் நிலையும் செய்தியை விசுவாசிப்பவர்கள். இன்றிரவு என்னிடத்தில் ஒரு சிறிய காரியம் இருக்கிறது. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சபையும் அதன் நிலையும் செய்தியை விசுவாசிப்பவர்கள் என்ற பொருளில் உங்களிடம் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். நீங்கள் ஒருபோதும் இப்படியாக ஒன்றாக இணைத்து பார்க்காத சில காரியங்களை புரிந்து கொள்ள இது உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது: சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இப்போது நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திறந்தால் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இப்போது அந்த வசனத்தை மீண்டும் பார்ப்போம். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். சபைகளிலிருந்து அல்ல, விசுவாசத்திலிருந்து. அந்த விசுவாசம் மல்கியா 4 மூலம் திரும்ப அளிக்கப்பட்டது. தேவன் தாமே வாசிக்கப்பட்ட தம்முடைய பரிசுத்த வார்த்தையில் ஆசீர்வாதத்தை சேர்ப்பாராக. நீங்கள் அனுமதித்தால் இங்கே இன்னொரு சிறிய வேதவசனத்தையும் சேர்த்து கொள்கிறேன். அதற்கு நீங்கள் திருப்ப வேண்டிய அவசியமில்லை. அதை யூதா 1ஆம் அதிகாரம் 4 எடுத்துக்கொள்கிறோம். யூதா 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோப்பினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது: உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பாருங்கள், சர்பத்தின் வித்துக்கள், நான் சொல்கிறேன் சர்பத்தின் வித்துக்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. தேவன் இந்த வேத வசனத்தின் பகுதியை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுவதற்கு மிகவும் அதிகமான காரியம் இருக்கிறது. ஆனால் நான் ஆரம்பத்திலிருந்து பேசத் தொடங்கி நீங்கள் கொஞ்சம் சோர்வடைகிறீர்கள் என்று உணரும்போது நிறுத்திக் கொள்கிறேன். நான் இன்னும் சில நாட்கள் ஒன்றாக ஐக்கியம் கொள்ள இருக்கிறோம். சபையும் அதன் நிலையும். நம்முடைய சகோதரன் பிரணாம் அவர்கள் சபையும் அதன் நிலையும் ஜெஃபர்சன்வில்லில் 1956ஆம் வருடத்தில் ஒரு மகத்தான செய்தியை பிரசங்கித்தார்கள். அதை எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. சபையும் அதன் நிலையும். எந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டு சகோதரன் பிரணாம் அவர்கள் 7ஆம் சபைக்கால லவோதிக்கேயா காலத்திற்கான கடைசி தூதராக இருந்தார். சபை இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் மோசமான நிலையில் இருந்த காலத்தில் அவர் அனுப்பப்பட்டார். சபையும் அதன் நிலையும் என்ற அந்த செய்தியின் மூலம் அவர் ஒருமுறை அவர் மக்களிடம் பேசினார். உலகளாவிய தீர்க்கதரிசியாக இருந்த சகோதரன் பிரணாம் சபையிடம் சர்வதேச அளவில் பேசினார். சபையும் அதன் நிலையும். தேவன் எப்போதும் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். குறிப்பாக சபை காலங்கள் முழுவதிலும்
சபை பின்வாங்கிய நிலையில் இருப்பதை கண்டு கொள்ளும் போது, எந்த நேரத்திலும் சபை பின்வாங்கிய நிலையை அடைந்தால் அந்த நிலைக்கு எதிராக குரல் எழுப்ப தேவனுக்கு ஒரு சத்தம் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 22 வசனங்கள் லவோதிக்கேயா காலத்திற்கான சபையின் நிலையை விவரிக்கிறது. அதேபோல் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை ஒவ்வொரு காலத்திலும் தூதர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு செய்தியும் சபையின் நிலையை விவரிக்கிறது. அது சபையில் இருந்த நன்மையையும் கூறியது, சபையில் இருந்த தீமையையும் கூறியது, சபையும் அதன் நிலையும். பின்னர் அந்த நிலையை மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதையும், அவர்களுடைய கிறிஸ்தவ தரத்தை உயர்த்த என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அது அவர்களிடம் கூறியது. கடைசி காலத்தின் தூதரான சகோதரன் வில்லியம் பிரெனாம் அவர்களின் நோக்கம், அவர் லவோதிக்கேயா பெந்தெகோஸ்தே காலத்திற்குள் கொண்டு வரப்பட்டார். அவர்களின் நிலைக்காக அவர்களை கடிந்து கொள்வதாக இருந்தது. எல்லா ஒளிப்பதிவுகளிலும் அவர் இப்படி கதறி கூப்பிடுவதை நீங்கள் கேட்கலாம். ஓ குருடரான லவோதிக்கேயாவே, இன்னும் எவ்வளவு குருடாக முடியும்? முழு உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட ஒரே மனிதராக அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை இருந்தது. அவர் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு ஸ்தாபனத்திற்கும் எதிராக இருந்தார். மேலும் சபையின் நிலைக்கு எதிராக ஒரே மனிதனாக நின்றார். அது பிரபலமான காரியம் அல்ல. சபையின் நிலையை அவர் எதிர்த்ததால் அவர் வெறுக்கப்பட்ட மனிதராகவும் இகழப்பட்டவராகவும் நிராகரிக்கப்பட்டவராகவும் இருந்தார். நாம் வேதாகமத்தை திருப்பி பார்த்தால் அதை புரிந்து கொள்வது மிகவும் எளிது. யோவான் ஸ்நானகன் வந்தபோது சபை பின்வாங்கிய நிலையில் இருப்பதை அவர் கண்டார். அவர் அதற்கு எதிர்த்தார். அவர் வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து கூறினார், வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னர் இயேசு காட்சியில் வந்தபோது சபை ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருப்பதை கண்டார். அந்த நிலைக்கு எதிராக அவர் கதறி கூப்பிட்டார். மேலும் அவர் வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் மாயக்காரரே என்று கூறினார். ஆம், மத்தேயு புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். அங்கே சபையின் நிலைக்காக அவர் அவர்களை கடுமையாக கண்டித்தார். சகோதரன் பிரெனாம் அவர்கள் லவோதிக்கேயா என்று அழைக்கப்பட்ட தாம் அனுப்பப்பட்டிருந்த சபையின் நிலையை அம்பலப்படுத்தி நீண்ட காலம் கடந்துவிட்டது. சகோதரன் பிரெனாம் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு போய்விட்டார். 1965 முதல் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தீர்க்கதரிசி பூமியை விட்டு நீங்கிய அந்த காலத்திலிருந்து சபைக்கு மீண்டும் ஒரு குறிப்பிட்ட நிலை உருவாகி இருக்க வேண்டும். அது அப்படியே மாறாமல் நின்றிருக்க முடியாது. அது நல்லதாகி இருக்கலாம் அல்லது மோசமானதாகி இருக்கலாம். இன்று ஒவ்வொரு உண்மையான ஊழியக்காரனுடைய வேலையும் சபையின் நிலை மோசமானதாய் இருந்திருந்தால் அதற்கு எதிராக கதறி கூப்பிடுவதாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இன்றிரவு நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், அவர்கள் இன்னும் மோசமானவர்களாகிவிட்டார்கள். அதனால்தான் இந்த செய்திக்கு நான் சபையும் அதன் நிலையும் செய்தியை விசுவாசிப்பவர்கள் என்று தலைப்பிட்டேன். லவோதிக்கேயா அவள் இருந்த நிலைக்காக கடிந்து கொள்ளப்பட்டது. அவள் மனம் திரும்ப தவறிவிட்டாள். அவள் சபிக்கப்பட்டாள். அவள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவளாகிவிட்டாள். அவள் மீட்பிற்கு அப்பாற்பட்டவளாகிவிட்டாள். தனி நபர்கள் வெளியே வருவார்கள். அவர்கள் மனம் திரும்புவார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆனால் லவோதிக்கேயா சபையை பொறுத்தவரையில் அவர்கள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களாகிவிட்டார்கள். அந்த ஸ்திரீயான எசபேல் எங்கோ மத்திய காலங்களிலும் இருண்ட காலங்களிலும் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயான எசபேலுக்கு மனம் திரும்ப இடம் கொடுத்தேன், ஆனாலும் அவள் மனம் திரும்பவில்லை. தியாத்திரா சபைக்கான செய்தி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21 அவள் மனம் திரும்பவில்லை என்று எழுதப்பட்டிருக்கின்றது. லவோதிக்கேயாவுக்கு மனம் திரும்புவதற்கான ஒரு காலம் கொடுக்கப்பட்டது, ஆனாலும் அவள் மனம் திரும்பவில்லை. இப்போது கர்த்தர் தற்போதைய காலத்தில் லவோதிக்கேயா சபையை மனம் திரும்ப செய்வதற்காக அதோடு செயல்படவில்லை. இல்லை, ஆனால் லவோதிக்கேயாவிலிருந்து ஒரு பலதரப்பட்ட கூட்டம் வெளியே வந்தது. அது எப்படி என்றால், நம்முடைய சகோதரன் பிரென்னாமுக்கு மாதிரியாக இருந்த தீர்க்கதரிசி மோசே
அக்னி சம்பத்தோடு 2 அடையாளங்களோடும் வந்தது போல, அந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் அக்னி சம்பத்தையும் கொண்டு அவர் எகிப்திலிருந்து ஒரு கலவையான கூட்டத்தை வெளியே கொண்டு வந்தார். சகோதரன் பிரணாம் அவர்களின் ஊழியத்தின் கீழ் ஒரு பலதரப்பட்ட கூட்டம் ஸ்தாபனங்களிலிருந்து வெளியே வந்தது. இப்போது இந்த காலத்தில் செய்தியை பின்பற்றி கொண்டிருக்கும் ஒரு பலதரப்பட்ட கூட்டம் இருக்கிறது. அவர்கள் அக்னி சம்பத்தை பின்பற்றினார்கள். அவர்கள் 2 அடையாளங்களையும் பின்பற்றினார்கள். அவர்கள் எழுப்புதலில் மகிழ்ந்தார்கள். ஆனால் எகிப்திலிருந்து வெளியே வந்த ஒவ்வொருவரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. மோசேயின் செய்திக்கு ஒரே ஒரு இலக்கு இருந்தது. அந்த இலக்கு எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிப்பதாகும். சகோதரன் பிரணாம் அவர்களின் செய்தியின் இலக்கு ஸ்தாபனங்களிலிருந்து வெளியே வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிப்பதாகும். எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்பது பரிசுத்த ஆவியின் இன்னொரு ஊற்றப்படுதலாகும். அது இன்னும் நிறைவேறவில்லை. மோசே வனாந்திரத்தில் மரித்து மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வெளியே விட்டு சென்றது போலவே சகோதரன் பிரணாம் அவர்கள் மரித்து அந்த பலதரப்பட்ட கூட்டத்தை வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கும்படி விட்டு சென்றார். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் செல்ல காத்திருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய அவிசுவாசத்தினால் வனாந்தரத்திலேயே மரித்து போனார்கள். சகோதரன் பிரணாம் அவர்களின் செய்தியை பின்பற்றிய பலரும் இன்று இந்த உலகத்தில் வனாந்தரத்தில் தங்களுடைய அவிசுவாசத்தினால் மரித்து போவார்கள். சபையும் அதன் நிலையும். சபை என்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். தீர்க்கதரிசி வந்தபோது அவர் ஒரு பலதரப்பட்ட கூட்டத்தை அழைத்தார். அதுவே சபையாக மாறியது. அழைக்கப்பட்டவர்கள் ஸ்தாபனங்களிலிருந்து வெளியே வந்தார்கள். அந்த பலதரப்பட்ட கூட்டம் தேவன் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கும் தேவனுடைய சபையாக மாறியது. உலகம் முழுவதும் சிதறி இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் சகோதரன் பிரணாம் அவர்களின் செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். அவரை ஒரு தீர்க்கதரிசியாக விசுவாசிக்கிறார்கள். மேலும் அந்த செய்தியை பிரசங்கிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் இன்று சகோதரன் பிரணாம் அவர்களின் செய்தியை பின்பற்றுகிற மக்களிடையே, செய்தியை விசுவாசிப்பவர்களிடையே ஒரு சபையின் நிலை இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். இன்று அந்த சபையின் நிலையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்காக தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். சகோதரன் பிரணாம் அவர்கள் லவோதிக்கேயா சபையின் நிலைகளை சுட்டிக்காட்டியது போல, லவோதிக்கேயாவிலிருந்து வெளியே வந்த செய்தி சபையின் நிலையை நாமும் சுட்டிக்காட்ட முயற்சிக்கிறோம். அதை தான் வேதாகமத்தின் மூலம் நிரூபிக்க விரும்புகிறேன். தரிசனங்களின் மூலம் நிரூபிக்க விரும்புகிறேன். சொப்பனங்களின் மூலமும் மற்ற வழிகளினாலும் நிரூபிக்க விரும்புகிறேன். இன்று சகோதரன் பிரணாம் அவர்களை பின்பற்றும் இந்த கூட்டம் மோசேயை பின்பற்றி எகிப்திலிருந்து வெளியே வந்த பலதரப்பட்ட கூட்டத்தைப் போல இருக்கிறது. அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சுற்றி ஒன்று கூட்டுகிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் மிகுந்த ஆசையுள்ள மனிதர்கள், கோராக்கள் மற்றும் அபிராம்கள், தாத்தான்கள் இருந்தார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிகவும் பேராசையுள்ளவர்களும் இருந்தார்கள். மேலும் விபச்சாரக்காரர்களும் வேசி கள்ளர்களும் இருந்தார்கள். தேவன் ஒரே நாளில் சுமார் 24,000 பேரை கொன்று போட்டார். எகிப்து தேசத்தில் இருந்து வெளியே வந்த அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை. அந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்பதை இங்கே சொல்கிறேன். எத்தனை பேர் அதை அறிய விரும்புகிறீர்கள்? மிகப்பெரிய பிரச்சனை தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீதான அவிசுவாசமாக இருந்தது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீதான அவிசுவாசத்தால் தேவன் வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை கொன்று போட்டார். ஆகையால் அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. மிகப்பெரிய பிரச்சனை தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீதான அவர்களுடைய அவிசுவாசமாக இருந்தது. மோசே ஒரு தீர்க்கதரிசி என்பதில் இல்லை, மேகத்தின் கீழ் தண்ணீர் ஞானஸ்தானத்தில் இல்லை, சீனாய் மலையிலிருந்து மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தில் இல்லை, அது பிரச்சனையாக இருக்கவில்லை. ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டுமா என்பதிலும் அந்த அவிசுவாசம் இருக்கவில்லை. அவர்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாட்டை காட்டினாலும் அந்த பலதரப்பட்ட கூட்டத்தில் பெரிய பிரச்சனை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றியதாக இருந்தது.
அந்த நேரத்தில் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பின் தேவன் ஒரு விடுவிப்பவரை அனுப்பப் போகிறார் என்பதே வாக்குத்தத்தமாக இல்லை. அந்த வாக்குத்தத்தம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. தேவன் மல்கியா 4 ஆகிய வில்லியம் பிரென்ஹாம் அவர்களை அனுப்பிய பின் அது அந்த காலத்தின் வாக்குத்தத்தமாக இருக்கவில்லை. அது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. ஆம், அது நிறைவேறிவிட்டது. ஆபிரகாம் அதை பற்றி நீண்ட காலத்திற்கு முன்னே தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அந்த விடுவிப்பவர் வந்து மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்று. அது நிறைவேறிவிட்டது. அவர் வந்தார். ஆனால் இப்போது அந்த விடுவிப்பவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வெளிப்பாட்டினால் மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கொண்டு செல்ல வந்திருக்கிறேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆகையால் அந்த காலத்தில் வாக்குத்தத்தம் விடுவிப்பவர் அல்ல, தீர்க்கதரிசி அல்ல, அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகும். அதுவே அந்த காலத்தில் வாக்குத்தத்தமாக இருந்தது. தேவனுடைய தீர்க்கதரிசி கூறினார், எந்த மனிதனாக இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு அதை கடந்து போன ஒரு காலத்திற்குள் வைத்துவிட்டால் அவன் அந்தி கிறிஸ்து ஆவான் என்று. எந்த மனிதனாக இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு அதை கடந்து போன ஒரு காலத்திற்குள் வைத்துவிட்டால் அவன் அந்தி கிறிஸ்து. இயேசு வந்தபோது அவர்கள் அவரை மேசியாவாகவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராகவும் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அது அந்த காலத்தின் வாக்குத்தத்தமாக இருக்கவில்லை. இல்லை, மேசியாவை பற்றிய அந்த காலத்தின் வாக்குத்தத்தம் முழு பழைய ஏற்பாட்டிலும் இருந்தது. அவர் வந்தபோது அது நிறைவேறிவிட்டது. அவர் மேசியாவாக இருந்தார், சரி. ஆனால் இன்னும் நிறைவேற வேண்டிய மற்ற தீர்க்க தரிசனங்கள் இருந்தன. அவர் சிலுவைக்கு செல்ல வேண்டி இருந்தது. அது இன்னொரு தீர்க்க தரிசனமாக இருந்தது. ஆனால் அவை எல்லாவற்றையும் கடந்து இன்னொரு தீர்க்க தரிசனம் இருந்தது. அது பிதாவின் வாக்குத்தத்தத்தை நான் அனுப்பும் வரை எருசலேமில் தரித்திருங்கள் என்பதாகும். நான் சொல்லுகிறேன், பிதாவின் வாக்குத்தத்தம். ஆகையால் அந்த காலத்தின் வாக்குத்தத்தம் பிதாவின் வாக்குத்தத்தமாக இருந்தது. அது பெந்தேகோஸ்தே நாளில் வந்த பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலாகும். இன்று பூமியில் உள்ள ஒவ்வொரு பிரசங்கியும் இந்த செய்தியை பின்பற்றுபவராக இருந்தால் அந்த காலத்தில் வாக்குத்தத்தத்திற்காக போராடி கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் பரிசுத்த ஆவியின் இன்னொரு ஊற்றப்படுதலை முன்வைத்து முக்கியத்துவப்படுத்தி காட்டிக்கொண்டிருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஏன் அவர்கள் அந்த காலத்தின் வாக்குத்தத்தத்தை முன்னிறுத்தி காட்டவில்லை? ஏன் பெரும்பாலான பிரசங்கிகள் பரிசுத்த ஆவியின் இன்னொரு ஊற்றப்படுதலை குறைத்து மதிப்பிடுகிறார்கள்? ஏனெனில் அங்கேதான் இஸ்ரவேல் தோல்வியடைந்தது. இஸ்ரவேல் காதேஸ் பர்னேயாவில் தோல்வியடைந்தது. காதேஸ் பர்னேயா என்பதற்கு தேவனுடைய நியாயாசனம் என்று அர்த்தம். அங்கேதான் அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறுத்தார்கள். அங்கேதான் அவிசுவாசம் எழுந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறுத்தது. அங்கே அவர்கள் இன்னொரு எழுப்புதல் வருவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. அங்கே தேசத்தில் அநேக ராட்சதர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். இஸ்ரவேல் செய்த மிகப்பெரிய பாவம் அந்த காலத்தின் வாக்குத்தத்தத்தின் மீது வைத்த அவ்விசுவாசமாகும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று பரிசுத்த ஆவியின் இன்னொரு ஊற்றப்படுதலின் மீதான அவ்விசுவாசமாகும். வில்லியம் பிரென்ஹாம் என்ற தேவனுடைய ஊழியக்காரரும் தீர்க்கதரிசியும் அந்த அவிசுவாசம் யோர்தானின் அருகே நின்று மக்களை அக்கறைக்கு செல்ல விடாமல் தடுக்கப் போகிறது என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். இஸ்ரவேல் காதேஸ் பர்னேயாவில் அவிசுவாசத்தினால் தோல்வி அடைந்தது போலவே சபை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் செல்வதை தடுக்க அவிசுவாசம் முயற்சிக்கப் போகிறது என்று வில்லியம் பிரென்ஹாம் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார். நீங்கள் கேட்கலாம், அவர் அதை எங்கே தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று. என் சகோதர சகோதரிகளே, அவருக்கு ஒரு மம்பா பாம்பை பற்றிய தரிசனம் இருந்தது. அது சரிதானே? அந்த மம்பா பாம்பை அவர் பாவம் என்றும் அதை அவிசுவாசம் என்றும் மரணம் என்றும் கூறினார். இன்று அந்த அவிசுவாசம் தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டி அக்கறைக்கு செல்லும் முன்பாகவே காதேஸ் பர்னேயாவில் காத்திருக்கிறது. அந்த மம்பா பாம்பு பாவத்தையும் அவிசுவாசத்தையும் குறிக்கிறது. அது அப்படியே பொருந்துகிறது. அவர்கள் காதேஸ் பர்னேயாவில்
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவிசுவாசித்தார்கள். ஸ்தாபனங்களிலிருந்து அழைக்கப்பட்ட இந்த கடைசி கால மக்கள் ஒரு மம்பா பாம்போடு போராட வேண்டியிருக்கிறது. அந்த மம்பா பாம்பு பாவத்தையும் அவிசுவாசத்தையும் மரணத்தையும் குறிக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் பாவத்தையும் அவிசுவாசத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தியது போல கடைசி காலத்தில் மீண்டும் அது தோன்றுகிறது. ஆவிக்குரிய ஏவாளாகிய கடைசி கால சபை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் செல்வதை தடுக்க, ஆனால் அது ஜெயிக்காது. சகோதரன் பிரண்ணம், அதை கட்டும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆமையா, அவர் கூறினார், உன்னை கட்டும் அதிகாரம் எனக்குண்டென்பதை நான் அறியும்படி நான் உன்னை கட்டுகிறேன். அவர் மேலும் கூறினார், உன்னை அவிழ்க்கும் அதிகாரம் எனக்குண்டென்பதையும் நான் அறியும்படி நான் உன்னை அவிழ்க்கிறேன். அப்போது அந்த சர்ப்பம் கட்டப்பட்டது, பின்னர் அவிழ்க்கப்பட்டது. இயேசு கூறினார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுக்கிறேன் என்று. நீ பூமியிலே எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீ பூமியிலே எதை அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் அவிழ்க்கப்பட்டிருக்கும். அந்த சர்ப்பத்தை கட்டவோ அல்லது அவிழ்க்கவோ ஒரே ஒரு வெளிப்பாடுதான் இருக்கிறது. இயேசு கட்டுதல் மற்றும் அவிழ்த்தல் என்ற வார்த்தைகளை ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும் வரை அந்த சர்ப்பத்தை கட்டவோ அல்லது அவிழ்க்கவோ ஒரே ஒரு வெளிப்பாடுதான் இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். அது மத்தேயு புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 20 வரை நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போது அதற்குள் நாம் செல்ல விரும்பவில்லை. நான் இங்கே ஒரு காரியத்தை நிரூபிக்க முயற்சிக்கிறேன். அதாவது சபையும் அதன் நிலையும் என்று நாம் பேசும்போது நாம் லவோதிக்கேயாவை பற்றி பேசவில்லை. பொதுவாக இந்த செய்தியை பின்பற்றுகிற மக்களின் நிலையை பற்றி பேசுகிறோம். நான் சொல்வதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். உலகமெங்கும் இந்த செய்தியை பின்பற்றுகிற மக்களின் நிலையை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த செய்தியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது அப்படியே இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. கடிகாரம் சரியான நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. எதுவும் ஒழுங்கை விட்டு வெளியே போகவில்லை. இந்த காரியங்கள் இப்படியே இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. அவை அப்படிதான் இருக்க வேண்டும். ஆனால் முடிவில் இயேசு கிறிஸ்துவின் சபைக்கே ஜெயம் உண்டாகும். நீங்கள் சரியான நிலையிலிருந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தால் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். நீங்கள் சரியான உடையணிந்து கொண்டும் சரியாக வாழ்ந்து கொண்டும் உலகத்தின் காரியங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். முழு உலகத்திற்கும் நான் சவால் விடுகின்றேன். இங்கே சொல்லுகிற இந்த காரியத்தில் என்னை தவறு என்று நிரூபிக்கும்படி நான் சவால் விடுகின்றேன். அவர்களால் முடியாது. என்னை தவறு என்று நிரூபிப்பது அசாத்தியம். ஆம், இதிலே என்னை தவறு என்று அவர்கள் நிரூபிக்க முடியாது. இந்த செய்தியை விசுவாசிக்கிறோம் என்று கூறிக்கொள்ளும் சபையின் நிலையை பற்றி தான் நான் பேசுகிறேன். செய்தியை விசுவாசிக்கிறவர்களிடையில் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா வகையான கொள்கைகளையும் காணலாம். அவை அனைத்தும் இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டவையாகவே அல்லது பகுதியளவில் இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டவையாகவே இருக்கின்றது. யாராவது அதை மறுத்து நிரூபிக்கட்டும். தேவனுடைய தீர்க்கதரிசி அவர்களை எச்சரித்தார். 7ஆம் முத்திரை திறக்கப்பட்ட போது அதிலிருந்து எந்த கொள்கைகளையும் உருவாக்காதீர்கள் என்று அவர் கூறினார். அவர் சொன்னார், நீங்கள் அடிக்கப்பட்ட பாதையை விட்டு விலகி போய் விடுவீர்கள். இன்று நம் மத்தியில் பலவிதமான இடிமுழக்க கொள்கைகள் இருக்கின்றன. இந்த செய்தியை பின்பற்றியோரிடையில் எல்லா வகையான சமய கோட்பாட்டு முறை இருக்கின்றன. அதை ஒருபோதும் சந்தேகிக்காதீர்கள் அல்லது மறுக்காதீர்கள். நான் சமய கோட்பாட்டு முறை பற்றி பேசுகிறேன். அவை அனைத்தும் தீர்க்கதரிசியின் நாமத்திலும் அனைத்தும் செய்தியின் நாமத்திலும் உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் இருக்கின்றன. உங்களால் நினைத்து பார்க்கக்கூடிய எல்லா வகையான வேத புரட்டுகளும் இருக்கின்றன. சிறிய நேரத்தில் நமக்கு முன்வைக்கப்பட்ட சிலவற்றை நான் பெயரிட்டு சொல்லுவேன். இங்கு சில வேத புரட்டுகளை நான் குறிப்பிடுகின்றேன். எல்லா வகையான விளக்கங்களும் எல்லா வகையான பிசாசின் உபதேசங்களும், ஏனெனில்
ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார், கடைசி காலங்களில் சிலர் விசுவாசத்திலிருந்து விலகி போவார்கள். சபைகளிலிருந்து அல்ல, விசுவாசத்திலிருந்து. அந்த விசுவாசம் வில்லியம் பிரண்ணாம் அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அது இன்று வில்லியம் பிரண்ணாம் அவர்களால் திரும்பளிக்கப்பட்டது. இன்று மனிதர்கள் இந்த செய்திக்குள் வந்து திரும்பளிக்கப்பட்ட விசுவாசத்திலிருந்து விலகி போனதால் பிசாசின் உபதேசங்களை கொண்டு வந்தார்கள். தனிப்பட்ட விளக்கங்கள், பிசாசின் உபதேசங்கள் இந்த செய்தியை சுற்றி பெந்தெகோஸ்தே என்று அழைக்கப்படுகிற இடங்களில் இருந்ததை விட அதிகமான கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். 1967 முதல் கடந்த சில ஆண்டுகளில் மட்டுமே நாம் ஏராளமான தீர்க்கதரிசிகளையும் ஒருவேளை நூற்றுக்கணக்கானவர்களையும் சந்தித்திருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் ஜெயித்தோம். நான் உங்களிடம் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு தீர்க்கதரிசி என்று தேவன் எனக்கு வெளிப்படுத்தவில்லை. நான் கிறிஸ்துவல்ல, நான் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல. ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியாக இருக்க விரும்புகிற இந்த மனப்பான்மையே இந்த காலத்தின் ஆவியாய் இருக்கிறது. அந்த மனப்பான்மையோடு கடிகாரம் சரியான நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போது இது கழுகின் காலமாக இருக்கிறது. கழுகின் அபிஷேகம் பூமியின் மேல் இருக்கிறது. அதனால்தான் மத்தேயு 24:24 கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஏனெனில் ஒவ்வொருவரும் தங்களை ஒரு தீர்க்கதரிசி போல எண்ணுகிறார்கள். இதுவே நாம் வாழ்கிற காலம். எருதின் நாட்களிலும் ஒவ்வொருவரும் தங்களை ஒரு இரத்த சாட்சியாக உணர்ந்தார்கள். அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்க விரும்பினார்கள். ஆகவே கடிகாரம் சரியான நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க விரும்புகிறார்கள். இதுவே இந்த காலத்தின் ஆவி. ஒரு முறை 2 பிரசங்கிகள் என்னிடத்தில் வந்தார்கள். நான் என் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தேன். ஒருவர் இடது பக்கத்திலும் மற்றவர் வலது பக்கத்திலும் உட்கார்ந்தார்கள். நான் கேட்டேன், உங்களுக்கு ஒரு சபை இருக்கிறதா? அவர்கள் ஆம், எங்களுக்கு ஒரு சபை இருக்கிறது என்றார்கள். நான் கேட்டேன், உங்களுடைய அழைப்பு என்ன, உங்களுடைய ஊழிய பொறுப்பு என்ன என்று. ஒருவர் நான் ஒரு போதகர் என்றார். மற்றவர் நான் ஒரு சுவிசேஷகரும் போதகரும் என்றார். நான் கேட்டேன், கர்த்தருடைய நாமத்தில் முழு நேர்மையுடன் உண்மையுடனும் சொல்லுங்கள். தேவன் இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் உங்களிடம் நீங்கள் ஒரு சுவிசேஷகரும் போதகரும் என்றும் நீங்கள் ஒரு போதகர் என்று வெளிப்படுத்தினாரா என்று. அந்த மனிதன் உடனே பின்வாங்கினார். நான் கேட்டேன், அல்லது உங்களுக்கு ஊழியம் இருக்கிறது என்று நினைத்து நீங்களே ஒரு ஊழிய பொறுப்பை தேர்ந்தெடுத்து கொண்டீர்களா என்று. நான் சொன்னேன், இங்கே எபேசியர் 4:11-15 அப்போஸ்தலர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள் என்று வாசித்தீர்கள். அவை மிகவும் நன்றாக தோன்றின. நானும் அதை வாசிக்கிறேன். ஆனால் உண்மையை சொல்லுங்கள், கர்த்தர் இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் உங்களிடம் வந்து உங்கள் ஊழிய பொறுப்புகளை வெளிப்படுத்தினாரா? அல்லது உங்களுக்கு ஊழியம் இருக்கிறது என்று நினைத்து அந்த பொறுப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டீர்களா? நான் எப்போதாவது 2 நேர்மையான மனிதர்களை சந்தித்திருந்தால் அது அந்த நாளில்தான் என்று நினைக்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், சகோதரனே, நாங்கள் இதை உங்களிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும். தேவன் எங்களுடைய ஊழிய பொறுப்புகளை இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் வெளிப்படுத்தவில்லை, நாங்களே அவற்றை தேர்ந்தெடுத்து கொண்டோம். நான் சொன்னேன், அப்படியானால் மனம் திரும்புங்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள். அதன் பிறகு அதை மீண்டும் ஒருபோதும் சொல்லவில்லை. இல்லை, அவர்கள் வழிநடத்துதலையும் உதவியையும் கேட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் யாராவது சென்று தாங்களே ஒரு ஊழிய பொறுப்பை தேர்ந்தெடுத்து தங்களை ஒரு தீர்க்கதரிசி என்றும் வெள்ளை கழுகு என்றும் 8ஆம் நாள் தூதன் என்றும் ஆக்கி கொண்டால் அவர்கள் பிசாசின் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். என் நண்பரே, அதிலுள்ள ஆபத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன். அது ஒரு பயங்கரமான காரியம். யாரும் வேதாகமத்தின் பக்கங்களை வாசித்து தங்களை எந்த வகையான ஊழிய பொறுப்பிற்குள்ளும் பொருத்தி கொண்டு நான் தான் இது, நான் தான் அது என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் தேவன் தம்முடைய வரங்களை நியமிக்கும் முறை அதைவிட மிகவும் வேறுபட்டது. ஆம், நாம் செய்தியோடு தொடர்ந்து செல்லலாம்.
இந்த ஒளிப்பதிவு எங்கு சென்றாலும், அது துண்டு பிரதிகளிலோ அல்லது புத்தகங்களிலோ எங்கு பதிவு செய்யப்பட்டாலும், நான் இந்த காலத்தின் செய்தியை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு சவால் விடுகின்றேன். நான் கூறுகிறதை தவறு என்று அவர்கள் நிரூபிக்கட்டும். இந்த செய்திக்குள், அல்லது இன்னும் சரியாக சொன்னால், இந்த செய்தியை சுற்றி எல்லா வகையான கொள்கைகளும் இருக்கின்றன. சமய கோட்பாட்டு முறை, வேத புரட்டுக்கள், தனிப்பட்ட விளக்கங்கள், பிசாசின் உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இவை அனைத்தும் இருக்கின்றன. இதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. இது இப்படியே இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. பெந்தேகோஸ்தே என்று அழைக்கப்பட்டவர்களை விட மிகவும் மோசமாக பிரிந்திருக்கிறவர்கள் சகோதரன் பிரென்னாம் அவர்களின் செய்தியை பின்பற்றுகிறவர்கள்தான். இந்த பிரிவினைக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த பிரிவினைக்கு என்ன காரணம்? சகோதரன் பவுல் 1 கொரிந்தியர் 11 உங்களுக்குள்ளே பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், மேலும் வேத புரட்டுகளும் இருக்க வேண்டும் என்று கூறினார். வேத புரட்டுக்கள் தேவனுடைய மக்களை பிரிக்கின்றன. தேவனுடைய செய்தியை சுற்றியுள்ள தேவனுடைய மக்களை பிரிக்கிற காரியம் கள்ள தீர்க்கதரிசிகள் கொண்டு வரும் அவர்களுடைய வேத புரட்டுக்கள் தான். இந்த பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்கள் அவர்கள்தான். யூதா புத்தகத்தில் அவர் கூறினார், சகோதரரே, நீங்கள் இந்த காரியங்களை அறிந்திருந்தாலும் நான் உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடுங்கள். பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டுமென்று, நீங்கள் சண்டையிட வேண்டுமென்று, அதற்காக யுத்தம் செய்ய வேண்டுமென்று அவர் கூறினார். ஏன் நீங்கள் போராட வேண்டும், ஏன் சண்டையிட வேண்டும் என்று தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் சில மனிதர்கள் செய்திக்குள், பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்குள் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இங்கேதான் யுத்தம் நடைபெறுகிறது என்று அவர் கூறினார். சில மனிதர்கள் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினை தீர்ப்பிற்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் என்றார். வேறு வார்த்தையில் சொன்னால், இந்த காலத்தில் செய்திக்குள் கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் நுழைந்து இந்த காலத்தின் செய்தியை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் போராடு, சண்டையிடு, யுத்தம் செய் என்று நான் சொல்கிறேன் என்றார். ஓ ஆம், அப்படிதான். அதோடு யுத்தம் செய்யுங்கள். சர்பத்தின் வித்துகளாகிய ஒரு கூட்டம், ஆக்கினை தீர்ப்புக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், வேத புரட்டர்கள், பிசாசு பிடித்தவர்கள். ஆம், சகோதரன் பவுல் கூறினார், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், வஞ்சகமான கிரியை செய்கிறவர்கள். அவர் அவர்களை இப்படியே விவரித்தார். இன்று செய்திக்குள் நமக்கிருப்பதும் அதுதான். அவர்களிடையே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி இருக்கிறார். அவர்களிடையே தெய்வீக வழிநடத்துதல் இருக்கிறது. ஆனால் பிரசங்க பீடத்தின் பின்னால் வந்து நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் உண்மையில் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் செய்தியை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் தேவனிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. அதுதான் உண்மை. உலகம் முழுவதும் இருக்கும் இந்த பெரிய கலவைக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி உண்மையான வழிநடத்துதலோடு நடுவில் இருக்கிறாள். அதை நான் உங்களுக்கு நிரூபிப்பேன். எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த பலதரப்பட்ட கூட்டத்திற்குள் ஒரு மனவாட்டி இருந்தால், மேலும் உண்மையான வழிநடத்துதலும் அங்கே பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது. அது யோசுவாவிலும் காலேபிலும் காட்டப்பட்டது. அது யோசுவாவிலும் காலேபிலும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது. அதை நீங்கள் சபைகால புத்தகம் பக்கம் 172 பார்க்கலாம். மனவாட்டிக்கான வார்த்தை என்ற இடத்தில் காணலாம். சகோதரன் பிரென்னாம் அவர்கள் யோசுவா பரிசுத்த ஆவியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்றும் காலேப் மனவாட்டியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்றும் கூறினார். இந்த ஒளிப்பதிவிலோ அல்லது எந்த பிரசங்கத்திலோ என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். சகோதரன் பிரென்னாமின் செய்தியை பின்பற்றுகிற எல்லா ஜனங்களும் பிசாசுகள் என்று நான் சொல்லவில்லை. இங்கே இந்த கூடாரத்தில் இருக்கும் நாங்கள்தான் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி என்று நான் சொல்லவில்லை. மற்ற எல்லா செய்தி மக்களும் பிசாசுகள் என்று சொல்ல நான் வரவில்லை. அதை நான் சொல்லவில்லை. அது முட்டாள்தனம். தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி அந்த பலதரப்பட்ட கூட்டத்திற்குள்ளே இருக்கிறாள். நான் சொல்லுகிறதெல்லாம், இன்று சகோதரன் பிரென்னாம் அவர்களின் செய்தியை பின்பற்றுகிற சபைக்கு ஒரு குறிப்பிட்ட நிலைமை இருக்கிறது.
அந்த பலதரப்பட்ட கூட்டத்திற்குள் சரியான வழிநடத்துதலும் இருக்கிறது. மேலும் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியும் இருக்கிறாள். அவள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கடந்து செல்வாள். சரி, இப்போது தேவனுடைய தீர்க்கதரிசி இந்த பெரிய பிரிவினை வரப்போகிறதை பார்த்தார். தரிசனங்களிலும் சொப்பனங்களிலும் அதை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்தார். வில்லியம் பிரென்னாம் என்ற தீர்க்கதரிசி அது வரப்போகிறதை பார்த்தார் என்பதை நீங்கள் அறியாதிருந்தால் இந்த உண்மைக்கு உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். இப்போது சபை இருக்கும் இந்த நிலையை சகோதரன் பிரென்னாம் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவர் அதை தரிசனங்களில் பார்த்தார். அதை பற்றி சொப்பனங்கள் கண்டார். அதை அவர் உணர்ந்தறிந்தார். மக்களை அதை பற்றி எச்சரித்தார். ஆகையால் இங்கே நாம் விவரிக்கிறதும் இன்று பூமியில் செய்தியை சபையின் வடிவில் நாம் காண்கிறதும் இங்கே இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. கடிகாரம் சரியான நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது இப்படிதான் நடக்க வேண்டும். இது வேதாகம தீர்க்க தரிசனமாகும். முத்திரைகள் திறக்கப்பட்ட பின் கிறிஸ்துவே தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தலாய் இருக்கிறார் என்ற செய்தியில் சகோதரன் பிரென்னாம் அவர்கள் கொடுத்த எச்சரிக்கைக்கு உங்கள் கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். அவர் சொன்னார், இப்போது நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு கூட்டமாக இருக்கிறீர்கள், ஆனால் பிசாசு இதை இப்படியே விடமாட்டான். அவர் சொன்னார், பிசாசு ஒருவரை கொண்டு வந்து அமைதியாக அவர்களை உங்களுக்குள் உட்கார வைப்பான். அவன் நம்மில் ஒருவரை போல நடந்து கொள்வான். பின்னர் அவன் அந்த மனிதனை ஏதோ விசேஷமுள்ள காரியத்தால் சுடுவான். அவர் சொன்னார், அதோடு எந்த பக்கத்தையும் எடுத்து கொள்ளாதீர்கள். இப்போது அதே ஆவியை தான் சகோதரன் பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தார். அவர் சொன்னார், நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அவை முதல் செய்தியாளனாகிய பவுலின் வார்த்தைகள் அல்லவா? இன்று கடைசி செய்தியாளரின் பகுத்தறிதலும் அதுவல்லவா? இந்த ஆவிகளை பற்றி அவர் சபையை எச்சரிக்கவில்லையா? அந்த பிரிவினை இன்று நடந்திருக்கிறது அல்லவா? மிகவும் மோசமாக பிரிந்திருக்கிற மக்கள் சகோதரன் பிரென்னாம் அவர்களின் செய்தியை பின்பற்றுகிறவர்கள்தான். நீங்கள் கேட்கலாம், பிரசங்கியே, நீங்கள் இப்போது விவரித்த இந்த நிலையை பற்றி அவர் தீர்க்க தரிசனங்களில் சொப்பனங்களில் தீர்க்க தரிசனம் உரைத்தாரா என்று. ஆம் சகோதரன் பிரென்னாம் அவர்கள் கண்ட 2 விதை விதைப்பவர்களின் தரிசனத்திற்கு உங்கள் கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். அவர் முன்பு பார்த்த அந்த தரிசனத்தை கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்ற செய்தியை பிரசங்கித்த போது அவர் அதை அங்கே பயன்படுத்தினார். மேலும் அவர் உங்களை அந்த வேத வசனத்திற்கு திருப்பினார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்போது நான் கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்ற செய்தியிலிருந்து சகோதரன் பிரென்னாம் அவர்களை மேற்கோள் காட்டுகிறேன். ஆனால் நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர் நீதிமான்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் மழையை அனுப்புகிறார். நம்முடைய பொருளுக்கு திரும்புவோம். இங்கே இயேசு மத்தேயு 24இல் உங்களுக்கு சொல்லுகிறார், இது கடைசி காலத்தில் ஒரு அடையாளமாக இருக்கும். இப்போது இது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கடைசி காலத்தில் தான் அறியப்பட வேண்டியதாக இருந்தால் அது முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகுதான் இருக்க வேண்டும். பாருங்கள், இது முடிவின் அடையாளம். இந்த காரியங்கள் நடக்கும்போது அது கடைசி காலமாக இருக்கும். அது ஒரு அடையாளமாக இருக்கும். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த காரியங்களில் குழப்பமடைய மாட்டார்கள். நீங்கள் அதை பார்க்கிறீர்களா? அப்படியானால் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும், அது அம்பலப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய தீர்க்கதரிசி கூறினார், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகுதான் நிறைவேற முடியும். முத்திரைகள் திறக்கப்பட்டதன் நோக்கம் கிறிஸ்தவ சபையின் அமைப்புக்குள் இருக்கும் 2 ஆவிகளை வெளிப்படுத்துவதற்காக தான். அது முதல் 4 முத்திரைகளில் வெளிப்படுத்தப்பட்டது. அது அந்து கிறிஸ்துவை அம்பலப்படுத்த திறக்கப்பட்டது. ஆகையால் முத்திரைகள் வெளிப்படுத்தப்படும் வரை மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு அறியப்பட முடியாது. ஏனெனில் அது கடைசி காலத்தின் அடையாளமாகும்.
கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள். இப்போது கடைசி காலத்தில் ஏராளமான கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் தோன்றுவதையும், செய்தியை சுற்றியும் உலகத்தை சுற்றியும் ஒவ்வொருவரும் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க விரும்புவதையும் நீங்கள் காணும்போது அவை கடைசி காலத்தின் அடையாளங்களாகும், நிறைவேறி கொண்டிருக்கும் வேத வசனங்களாகும். நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு தீர்க்க தரிசன தன்மையை உணர்வீர்களானால் நீங்களே ஒரு கடைசி கால அடையாளமாக இருக்கிறீர்கள். தேவன் இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் இறங்கி வந்து அந்த ஊழிய அலுவலையோ அந்த வரத்தையோ உங்களுக்கு வெளிப்படுத்தும் வரை எந்த வரத்தையோ எந்த ஊழிய அலுவலையோ நீங்கள் உரிமை கோருவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சரி, நான் இங்கே வாசிக்கின்றேன். மேற்கோள் கவனியுங்கள். கோதுமையும் களைகளும் இரண்டும் பரலோகத்திலிருந்து வரும். அதே அபிஷேகத்தினால்தான் வாழ்கின்றன. இரண்டும் அதில் களி கூறுகின்றன. கிரீன்ஸ்மில்லில் அந்த நாளில் நடந்த இந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கிறேன். நான் அந்த தரிசனம் மேலே வருவதை கண்டேன். ஒரு பெரிய பூமி இருந்தது. அது முழுவதும் உளப்பட்டிருந்தது. முதலில் ஒரு விதை விதைப்பவன் வெளியே சென்றான். இதை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதலில் என்ன வெளியே செல்கிறது என்பதை கவனியுங்கள். அதன் பின் என்ன வருகிறது என்பதையும் கவனியுங்கள். வெள்ளை உடை அணிந்திருந்த அந்த மனிதன் பூமியை சுற்றி சென்று விதையை விதைத்தான். பின்னர் அவனுக்கு பின்னால் இருண்ட உடை அணிந்த மற்றொரு மனிதன் வந்தான். அவன் மிகவும் வஞ்சகமாக தோன்றினான். அவன் பின்னால் நழுவி சென்று களைகளை விதைத்தான். இது நடந்த பின் 2 பயிர்களும் முளைத்தெழுவதை கண்டேன். அவை முளைத்த போது ஒன்று கோதுமை, மற்றொன்று களை. பின்னர் ஒரு வறட்சி வந்தது. இரண்டின் தலைகளும் குனிந்து மழைக்காக கதறுவதைப் போல் தோன்றின. அப்போது பூமியின் மேல் ஒரு பெரிய மேகம் வந்தது. மழை பெய்தது. மேற்கோளுக்கு வெளியே. சகோதரர்களே, மேகங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தோன்றிய பின் மழை பெய்தது. அப்போது கோதுமை தலை நிமிர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது. களைகளும் தலை நிமிர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கத்தின. ஒரே விளைவுகள். இரண்டும் அழிந்து கொண்டிருந்தன, இரண்டும் வாடிக்கொண்டிருந்தன. பின்னர் கோதுமை வளர்ந்து தாகமடைந்தது. அது அதே வயலிலும் அதே தோட்டத்திலும் அதே இடத்திலும் அதே ஊற்றின் கீழும் இருந்ததால் அதே காரியத்தினாலே கோதுமையும் முளைத்தது, களைகளும் முளைத்தன. கவனியுங்கள். அதே அபிஷேகமான தண்ணீர் தான் கோதுமையையும் வளர்க்கிறது, களையையும் வளர்க்கிறது. அதே பரிசுத்த ஆவிதான் சபையை அபிஷேகம் செய்கிறது, ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்ற வாஞ்சையை அவர்களுக்கு கொடுக்கிறது, அற்புதங்களை செய்யும் வல்லமையையும் கொடுக்கிறது. அது நீதிமான்கள் மேல் பொழிவதைப் போலவே துன்மார்க்கர் மேலும் பொழிகிறது. அதே ஆவிதான். இப்போது இதை வேறு விதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி செய்தால் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவர் கூறினார், கள்ள கிறிஸ்துக்களும் எழும்புவார்கள். கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் மெய்யான காரியத்தினாலே அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் மெய்யான காரியத்தினாலே அபிஷேகம் செய்யப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளாகவும் மெய்யான காரியத்தினாலே அபிஷேகம் செய்யப்பட்ட கள்ள போதகர்களாகவும் இருப்பார்கள். மெய்யான காரியத்தினாலே அபிஷேகம் செய்யப்பட்ட கள்ள போதகராக இருக்க ஒரு மனிதனை தூண்டுவது என்ன? இப்போது சில நிமிடங்களில் மிருகத்தின் முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம். அப்போது அது ஸ்தாபனம்தான் என்பதை நீங்கள் காண்பீர்கள். பாருங்கள், கள்ள போதகர்கள் கள்ள அபிஷேகம் பெற்ற கிறிஸ்துக்கள். ஆனால் கள்ள போதகர்கள். இதை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே வழி அதுதான். தேவனுடைய தீர்க்கதரிசி அந்த விதை விதைப்பவர்களின் தரிசனத்தை எடுத்துக்கொண்டு அதை மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துடன் கடைசி காலத்தின் கள்ள அபிஷேகம் பெற்றவர்களுடன் தொடர்பு படுத்தினார். இப்போது ஒரு குருடனும் கூட இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், முதலில் என்ன வெளியே சென்றது, பின்னர் என்ன வெளியே வந்தது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் என்று. என் சகோதர சகோதரிகளே, அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இது மிகவும் எளிமையானது. அவர் சொன்னார், இது மிகவும் எளிமை. வெள்ளை உடை அணிந்திருந்த அந்த மனிதன்
வில்லியம் பிரென்னாம் அவர்கள் மூலம் செயல்பட்ட மனுஷகுமாரனாக இருந்தார். அவர் பூமியின் எல்லைகளை சுற்றி சென்று நல்ல விதைகளை விதைத்தார். ஆனால் வில்லியம் பிரென்னாம் அவர்கள் தமது முதுகை திருப்பி சென்ற பின் கருப்பு உடையணிந்திருந்த ஒரு மனிதன் வந்தான். அவன்தான் கள்ள அபிஷேகம் பெற்றவன். வில்லியம் பிரென்னாம் அவர்கள் தேவனுடைய விதையாகிய வார்த்தையை விதைத்த அதே இடங்களில் அவனும் சென்று விதைகளை விதைத்தான். யாராவது இதை வேறு எதுவாகவும் மாற்றி காட்ட வேண்டும் என்றால் காட்டட்டும். முத்திரைகள் திறக்கப்பட்ட உடனேயே கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் எழும்பினார்கள். முத்திரைகள் திறக்கப்படுவதற்கு முன்பு அது நடக்க முடியாது. முத்திரைகள் திறக்கப்பட்ட பின் சகோதரன் பிரென்னாம் அவர்கள் பூமியின் மேல் இன்னும் 2 ஆண்டுகள் இருந்தார். ஆம், பின்னர் அவர் கடந்து சென்று விட்டார். அதன் பிறகு அந்த கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் உலகம் முழுவதும், ஆப்பிரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் பூமியின் எல்லா எல்லைகளுக்கும் சகோதரன் பிரென்னாம் அவர்கள் முதலில் விதை விதைத்த எல்லா இடங்களுக்கும் சென்றார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த விதைகளை விதைத்தார்கள். கைகளில் உரைக்கப்பட்ட வார்த்தை புத்தகத்தையும் ஒளிப்பதிவு கருவியையும் எடுத்துக்கொண்டு தீர்க்கதரிசியின் நாமத்தில் நடந்தார்கள். ஆனால் அந்த கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் கருப்பு உடையடைந்திருந்தார்கள். அங்கேதான் நாம் இருக்கிறோம். கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அபிஷேகம் பெற்றவர்களும் இருக்கும் இந்த நிலையை பற்றி சகோதரன் பிரென்னாம் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவர் வேண்டுமென்று ஸ்தாபனங்களில் இருக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி பேசவில்லை. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி நாட்களில் எழுந்து முரண்பாட்டின் விதைகளை விதைப்பார்கள் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக தான் அவர் இந்த தரிசனத்தை இங்கே கொண்டு வந்தார். அவர் முரண்பாட்டின் வித்து என்ற ஒரு செய்தியையும் பிரசங்கித்தார். இப்போது இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தான் மக்களை அவர்கள் இருக்கும் அந்த நிலைக்குள் கொண்டு வந்தவர்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி கூறியபடி மக்கள் அந்த எளிமையான தெளிவான செய்தியோடு மட்டும் விட்டு வைக்கப்பட்டிருந்தால், அதே எளிய செய்தியோடு தொடர்ந்து சென்றிருந்தால் மக்கள் நன்றாக இருந்திருப்பார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தான் முரண்பாட்டின் விதைகளோடு வெளியே சென்று மக்களை குழப்பி அவர்களை அந்த நிலைக்குள் கொண்டு வந்தவர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர் ஒரு இளம் பெந்தேகோஸ்தே பிரசங்கியாக பிரசங்கித்து கொண்டிருந்த போது சகோதரன் பிரென்னாம் அவர்களுக்கு அந்த தரிசனம் இருந்தது. 1965 தாம் கடந்து செல்லும் நேரத்தில் அவர் சொன்னார், இந்த தரிசனத்தை நான் பயன்படுத்த வேண்டும். இந்த தரிசனத்தை மத்தேயு 24:24 தொடர்பு படுத்த வேண்டும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளோடு இதை இணைக்க வேண்டும். அவர் சொன்னார், முதலில் என்ன வெளியே சென்றது, அதன் பின் என்ன வெளியே வந்தது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று. முதலில் என்ன வெளியே சென்றது என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? அதன் பின் என்ன வந்தது என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? ஆம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முதலில் செய்தி வெளியே சென்றது. பின்னர் கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் வெளியே சென்றார்கள். அந்த தரிசனத்தின் எல்லா பகுதிகளையும் விளக்குவதற்கு எனக்கு நேரமில்லை. ஆனால் இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். வயலில் இருந்ததை மறிக்க தயாராக இருந்த ஒரு வறட்சி காலம் வந்தது. இன்று செய்திக்குள் இருக்கும் மக்களின் நிலையும் அதுதான். என் சகோதரனே, இன்று செய்திக்குள் இருக்கும் மக்களின் நிலை, அவர்கள் முற்றிலும் மரித்தவர்களைப் போல இருக்கிறார்கள். எந்த அடையாளங்களும் இல்லை, எந்த அற்புதங்களும் இல்லை, எந்த அதிசயங்களும் இல்லை, எந்த வல்லமையும் இல்லை. வில்லியம் பிரென்னாம் அவர்களின் பரிசுத்தத்தின் செய்தியில் ஒழுக்க தரத்தின்படி வாழ்வதற்கு கூட வல்லமை இல்லை. அவர்கள் வயலிலேயே மரித்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் இருப்பவர்கள் இதை கேட்டால் என்னை மிக உயரமான மரத்தில் தூக்கிலிட விரும்புவார்கள் என்பதை நான் அறிவேன். ஆம், ஆனால் என் சத்தம் வெளியே செல்லட்டும். இன்று மல்கியா 4 பின்பற்றுகிறவர்கள் ஆவிக்குரிய வறட்சியில் மரித்த நிலையில் இருக்கிறார்கள், மரிக்க தயாராக இருக்கிறார்கள் என்று நான் கூறுகிறேன். ஆனால் தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று இருக்கிறது. அவர் மழையை அனுப்பினார். நான் சொல்கிறேன், அவர் மழையை அனுப்பினார். பின்மாறி மழை இன்னும் பெய்ய வேண்டியுள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். பின்மாறி மழை இன்னும் பெய்ய வேண்டியுள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன்.
பின்மாறி மலை என்பது தேவனுடைய வார்த்தை அல்ல. பின்மாறி மலை என்பது பரலோகத்திலிருந்து வரும் பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் வரப்போகிறது என்று சொன்ன எழுப்புதலுக்காக பிறந்த மனிதரான ராபர்ட் லாம்பர்ட்டை எதிர்த்த ஆயிரக்கணக்கான பிரசங்கிகள் அவர் அந்த காரணத்திற்காக முதல் இரத்த சாட்சியாக மரித்தார். இப்போது திரும்பி வந்து மழை வேண்டும் என்று கூச்சலிட ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் தரிசனத்திலேயே கவனியுங்கள். கோதுமையும் களைகளும் இரண்டும் எங்களுக்கும் மழை வேண்டும், எங்களுக்கும் மழை வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தன. இப்போது அவர்களில் பலர் ஒரு ஊற்றப்படுதலை பற்றி பேசுகிறார்கள். அவர்களில் பலர் சபைக்கான ஏதோ ஒன்று இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அறியவில்லை. தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அவர் பூமியின் மேல் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு திட்டமிடல் இருக்கிறது. ஆம், ஆமேன், ஆமேன் என்பதற்கு அது இனிமையாக இருக்கிறது என்று அர்த்தம். தேவனுக்கே மகிமை. என் நண்பர்களே, செய்தியை விசுவாசிப்பவர்களாகிய சபையின் நிலையை சுட்டிக்காட்டும் இன்னொரு தரிசனம் இருக்கிறது. அது 1965 கண்ட ஒரு சொப்பனமாகும். அவர் பரம வீட்டிற்கு போக தயாராக இருந்தபோது நரகத்தின் வீடு என்று அழைக்கப்பட்ட ஒரு இடத்தை அவர் கண்டார். அங்கே நல்ல மனிதர்கள் 10 அங்குல தடிமமான இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் இருந்தார்கள். அந்த கம்பிகளுக்கு பின்னால் சகோதரன் பார்டர்ஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அவர் உரைக்கப்பட்ட வார்த்தை புத்தகங்களின் வெளியீட்டின் மேலாளருமாய் இருந்தார். அந்த கம்பிகளுக்கு பின்னால் ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி அங்கே கீழே சென்றபோது மக்கள் சகோதரன் பிரணாம், எங்களை விடுவியுங்கள், இது நரகத்தின் வீடு என்று சொன்னார்கள். அந்த சொப்பனம் தொடர்ந்து சென்றது. பின்னர் அவர் அங்கே சகோதரன் பார்டர்ஸை பார்த்தார். அவர் ஒரு காரியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார். அங்கே ஒரு ஸ்திரீயையும் அவர் கண்டார். அவளும் ஒரு காரியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினாள். சகோதரன் பார்டர்ஸ் மரித்தபோது அவருடைய கண்களில் உண்மையான புற்றுநோயும் இல்லை. ஆனால் அவர் சொன்னார், நான் சகோதரன் பார்டர்ஸை பார்த்தேன், அவருடைய கண்களின் மேல் புற்றுநோய் இருந்தது. அவர் சொன்னார், நான் அவரை நேசிக்கின்றேன். நான் அவரிடம், பார்டர்ஸ், அதிலிருந்து வெளியே வாருங்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர் என்னால் முடியாது என்றார். மீண்டும் அவர் சகோதரன் பார்டர்ஸ், அதிலிருந்து வெளியே வா என்று சொன்னார். அதற்கு அவர், சகோதரன் பிரணாம், இதிலிருந்து வெளியே வர அதைவிட அதிகம் தேவைப்படுகிறது என்றார். பின்னர் சகோதரன் பிரணாமுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது. அவர் நரகத்தின் வீடே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிவிடு என்று சொன்னார். செய்தியும் தூதனும் ஒன்றே. அப்போது அந்த 10 அங்குல தடிமமான இரும்பு கம்பிகள் உடனே திறந்து விட்டன. மக்கள் விடுதலை, விடுதலை என்று கதறினார்கள். சகோதரன் பிரணாம் சொன்னார், நான் சகோதரன் பார்டர்ஸுக்காக கதறினேன். சகோதரன் பார்டர்ஸ், நீங்கள் எங்கே? சகோதரன் பார்டர்ஸ், நீங்கள் எங்கே? ஆனால் அந்த விடுதலையின் நேரத்தில் சகோதரன் பார்டர்ஸ் எங்கும் காணப்படவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் எங்கும் காணப்படவில்லை. சகோதரன் பார்டர்ஸ் மரிக்கும் வரைக்கும் அவருடைய கண்களின் மேல் உண்மையான எந்த புற்றுநோயும் இருக்கவில்லை. இப்போது சகோதரன் பார்டர்ஸை பற்றிய இடத்தில் நின்றுவிடலாம். நான் இன்னும் அதிகம் சொல்ல முடியும். அவரோடு எனக்கு தனிப்பட்ட தொடர்புகளும் இருந்தன. இருந்தாலும் இதை சொல்லிவிடுகின்றேன். சகோதரன் பார்டர்ஸ் கண்களில் ஆவிக்குரிய புற்றுநோய் இருந்தது. அவர் இங்கு வந்தபோது எங்களை ஊழியக்காரர்களை ஒன்றாக சேர்த்தார். உணவுக்கு பிறகு அவர் சொன்னார், நாங்கள் ஒரு ஊற்றப்படுதலை விரும்புகிறோம் என்று கூறுகிறீர்கள். பிசாசு உங்களுக்கு ஒன்றை கொடுப்பான். நாங்கள் ஒரு எழுப்புதலை விரும்புகிறோம் என்று கூறுகிறீர்கள். பிசாசு உங்களுக்கு ஒன்றை கொடுப்பான். அவன் தேவனுடைய எல்லா வல்லமையையும் தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் மறுத்தார். நான் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். அப்போது நான் சொன்னேன், சகோதரன் பிரணாம் அவர்கள் கூறிய அந்த புற்றுநோய் இதுதான் என்று. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீதான அவிசுவாசம். ஒரு மனிதன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மறுக்கும்போது அவனுடைய கண்களின் மேல் புற்றுநோய் இருக்கிறது. அவிசுவாசத்தின் புற்றுநோய்.
சகோதரன் பார்டர்ஸ் உள்ளே சென்றடைந்தார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அவர் தேவனுடைய ஒரு பிள்ளை என்று நான் விசுவாசிக்கின்றேன். நான் சொல்லுகிறதெல்லாம் இதுதான் அவருடைய கண்களின் மேல் இருந்த புற்றுநோயாக இருந்தது. சகோதரன் பிரணாம் கூறினார், அந்த கம்பிகளுக்கு பின்னால் இருந்தவர்கள் நல்ல மனிதர்கள், ஆனால் அவர்கள் அந்த விடுதலையின் வல்லமையை பற்றி கொள்ள முடியவில்லை. இன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பல பிள்ளைகள் இந்த வஞ்சகத்திற்குள் சிக்கியிருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு கொள்கைகளுக்குள் சிக்கியிருக்கிறார்கள், வேத புரட்டுக்குள் சிக்கியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் தனிப்பட்ட விளக்கங்களினால் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளின் கீழ் கட்டுண்டிருக்கிறார்கள். மேலும் 10 அங்குல தடிமமான விலங்குகளின் கம்பிகளுக்கு பின்னால் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் முதல் புத்தகத்திற்கு கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளின் அம்பலம் வியாக்கியானத்தின் கம்பிகள் என்று தலைப்பிட்டோம். அந்த மக்கள் வெளியே வர முயற்சித்து அந்த கம்பிகளில் தங்கள் தலைகளை மோதிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சுயநினைவில் இல்லை. சபையும் அதன் நிலையும். இன்று சகோதரன் பிரணாம் அவர்களின் செய்தியை பின்பற்றுகிற மக்கள் பலர் 10 அங்குல தடிமமான கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார்கள். அவர்களில் பலர் ஆவிக்குரிய விதத்தில் பைத்தியமாகிவிட்டார்கள். அவர்கள் மனதளவில் சீர்குலைந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் பலதாரம் திருமணத்தை பிரசங்கித்தால் அவன் மனதளவில் சீர்குலைந்தவன். இன்று பூமியின் மேல் இருக்கிற இந்த வேத புரட்டுகளை பிரசங்கிக்கிறவர்கள் மனதளவில் சீர்குலைந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த காரியத்தில் உலகத்துக்கே நான் சவால் விடுகின்றேன். நான் சொல்லுகிறதை யாராலும் மறுத்து நிரூபிக்க முடியாது. முதலில் நீங்கள் அந்த தரிசனத்தை அளிக்க வேண்டும். அது இதற்காக விளக்கம் அல்ல என்றால் அதற்கான விளக்கம் என்ன என்பதை எனக்கு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு மகிமையான காரியம் என்னவென்றால், ஒரு விடுதலையின் நேரம் வந்தது. அது 3ஆம் இழுப்பின் உரைக்கப்பட்ட வார்த்தையினால் வந்தது. சகோதரன் பிரணாம் அவர்கள் அந்த கம்பிகளை உடைக்கவில்லை. அவர் நரகத்தின் வீடே வழிவிடு என்று சொன்னார். உரைக்கப்பட்ட வார்த்தையினால் அந்த கம்பிகள் உடைந்து விடுதலை வந்தது. இது என்னுடைய முக்கிய பொருள் அல்ல. ஆனால் இங்கே ஒரு சிறிய காரியத்தை சொல்லட்டும். அந்த விடுதலை வருவதற்கு முன்பாக சகோதரன் பிரணாம் அவர்கள் அங்கே ஒரு வானவில்லோடு கிறிஸ்துவை கண்டார். பிள்ளைகளே, விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. சபையின் நிலைமை எப்படி இருந்தாலும் விடுதலை வழியில் இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். நம்முடைய சகோதர சகோதரிகளின் பலர் 10 அங்குல தடிமமான கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களை வேத புரட்டுகளினாலும் தனிப்பட்ட வியாக்கியானங்களினாலும் அங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களில் சிலர் தங்கள் சுய நினைவை இழந்து விட்டார்கள். மனதளவில் சீர்குலைந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த செய்தியை பின்பற்றுகிறவர்களில் மனதளவில் சீர்குலைந்தவர்களாக இருந்தாலும் இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிற பலர் இருக்கிறார்கள். இப்போது பிரசங்கியாரே, நீங்கள் எல்லையை தாண்டிவிட்டீர்கள். ஒரு பைத்தியக்காரன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று நீங்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். லேகியோன் யார்? மனுஷகுமாரன் அங்கே கடந்து வந்து அந்த சங்கிலிகளை உடைக்கவில்லையா? அவனும் தேவனுடைய ஒரு பிள்ளைதான். ஆகவேதான் நான் சொல்கின்றேன், வேத புரட்டுகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற ஜனங்களிடத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று. மக்களின் நிலையை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்த இன்னொரு தரிசனத்தை நான் குறிப்பிடப் போகிறேன். மேலும் மம்பா பாம்பின் தரிசனத்தையும் அதோடு இணைத்து மீண்டும் சொல்ல போகிறேன். சகோதர சகோதரிகளே, இன்று செய்தியை பின்பற்றுகிற மக்கள் உள்ளே செல்வதற்கு முன்பாக யோர்தானில் மம்பா பாம்போடு போராட வேண்டும். இந்த மம்பா பாம்பு எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? அது பாவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. மேலும் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? அவ்விசுவாசத்தை. அந்த அவ்விசுவாசம் கள்ள அபிஷேகம் பெற்றவர்களின் இருதயத்தில் இருக்கிறது. அதன் மூலம்தான் யார் தேவனுடைய பிரசங்கி, யார் தேவனுடைய பிரசங்கி அல்ல, யார் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், யார் அனுப்பப்படாதவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலின் மீது அவிசுவாசத்தை வெளிப்படுத்தி எழும்புகிற எந்த மனிதனுக்குள்ளும் மம்பா பாம்பு இருக்கிறது. சபைக்கு எழுப்புதல் வரப்போகிறது என்பதை மறுக்கும் எந்த மனிதனும், சபைக்கு 3ஆம் இழுப்பு வரப்போகிறது என்பதை மறுக்கும் எந்த மனிதனும் பிசாசினால் அபிஷேகம் செய்யப்பட்டவன்.
அதன் மூலம்தான் இன்று கள்ள அபிஷேகம் பெற்றவர்களை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மறுக்கும்போது அவர்கள் கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை முன்னிறுத்தி காட்ட தவறுகிற எவனானாலும் அவனுக்கு வில்லியம் பிரென்னாம் அவர்களின் செய்தியின் வெளிப்பாடு இல்லை. நான் சொல்கிறேன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, அடையாளத்தை, அந்த காலத்தின் வாக்குத்தத்தத்தை, பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை முன்னிறுத்தி காட்ட தவறுகிற எதற்கும் தெய்வீக வெளிப்பாடு இல்லை. ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையில் மட்டும் இல்லாமல் வல்லமையிலும் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியின் வல்லமையாகும். அவர் கூறினார், இன்று நமக்கு தேவையானது தேவனுடைய வார்த்தையை மிகுந்த வல்லமையோடு பிரசங்கித்து மக்களை மீண்டும் பெந்தேகோஸ்தேக்கு கொண்டு செல்லக்கூடிய பிரசங்கிகள்தான். நண்பர்களே, நான் சொல்கின்றேன், இந்த மக்கள் நல்ல மனிதர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆனால் அவர்கள் கள்ள அபிஷேகம் பெற்றவர்களினாலும் அவிசுவாசமாகிய மம்பா பாம்பினாலும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓ ஆம், நாம் சொல்கின்றோம், நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா வேத புரட்டுகளும் எல்லா கொள்கைகளும் இந்த செய்தியை சுற்றி இருக்கின்றன. இந்த வேத புரட்டுக்கள் வேத புரட்டுக்காரர்களால் தேவன் கொடுத்த வெளிப்பாடுகள் என்று நமக்கு முன் வைக்கப்பட்டன. அந்த வேத புரட்டுக்களை நாம் வேத புரட்டு செய்தி எண் 1 வகைப்படுத்தி அநேக வேத புரட்டுக்களை அம்பலப்படுத்தியுள்ளோம். இது தனிநபரை தாக்குவதற்கான காரியம் அல்ல. நாம் எந்த ஒரு சபையையும் தாக்கவில்லை. நாம் எந்த ஒரு போராட்டத்திற்கும் யாரையும் அழைக்கவில்லை. அவர்கள் வேத புரட்டுகளை நம்மிடம் அனுப்புகிறார்கள். நாம் வேத புரட்டிற்கு பதிலளிக்கின்றோம். நாம் சரியான இடத்தில் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஏதோ ஒன்று சீக்கிரத்தில் சம்பவிக்கப் போகின்றது. இவர்களில் சிலர் எனக்கு பதிலளிக்கும் வரை நான் அவர்களுடைய நிலையை அறியாமல் இருந்தேன். ஆனால் நான் சொல்கின்றேன், அநேக ஜனங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளினால் புளியப்பட்டிருக்கிறார்கள். இந்த அம்பலப்படுத்துதலை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கக்கூடிய ஏதோ ஒன்று இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அவர்களுடைய இருதயத்தில் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். எல்லோரும் இழக்கப்பட்டு போகவில்லை, ஆனால் அங்கே அநேகருக்கு ஒரு நம்பிக்கையானது இருக்கின்றது. அங்கே ஒரு பின்மாரியின் ஊற்றப்படுதல் வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல், ஒரு விடுதலை வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இந்த செய்தியை அனுப்பி கொண்டிருக்கின்றோம். நாம் வேத வசனத்திலும் தீர்க்கதரிசியின் செய்தியிலும் நிலைத்து நிற்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.